ஹalleluya. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசனத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போமா? ஆவியானவரே வார்மையா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையா எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் இப்பொழுது வாஞ்சிக்கிறோம் ஐயா. எம்மை நிரப்புவீரா? வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. வல்லமையால் எம்மை நீரைத்து நீராழுகை செய்யும்.
உம்மை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமாவியானவரே, எங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வருவீராக. நாங்கள் உம்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே அக்கினியின் செட்டைகளை அடித்து எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, பெந்தெக்கோஸ்தே நாளில் இறங்கியது போல அக்கினியின் நாவுகளாய் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும். நாங்கள் உண்மையே வாஞ்சிக்கிறோம் ஐயா. தாகமாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்தும தாகத்தையும் தீர்க்கும் ஜீவ நதியாய் பொங்கி வருவீராக. உம்முடைய அபிஷேகம் இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும். ஜெபிப்போம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு மறுபடியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே மறுபடியும் எங்களை ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தம் நிறைவேறுக என்று நாங்கள் வாசிப்பதே போல இந்த ஆராதனையிலே ஆண்டவரை உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய கம்பீர, உம்முடைய மகிமையான நாமத்தை எங்களிலே நீர் முடிசூட்டி கொள்ளும்படி, இந்த ஆராதனையை நீர் விரும்புகிற அளவுக்கு நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திடு, சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு ஆராதித்திடு, சுத்திகரியும் தூய ஆவியே. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நிரப்புமையா. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஏசாயாவின் உதடுகள் தொட்ட தேவா, எந்தன் உதடுகள் இன்று தொடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே,
அபிஷேகத்தால் நிரப்புமையா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, உன்னுடைய வல்லமையை ஊற்றுவீராக, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவீராக. சிறுவர்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கட்டும், வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும். என் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வெடிக்கும்படி உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. உம் நாமம் வாழ்க ராஜா, பின் தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா, பின் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஆமென். ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஈரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஓஹோ யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரப்பா, சுகம் தருபவனே. ஓ யெகோவா ரப்பா, சுகம் தருபவனே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. ஓஹோ உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதா, அல்லேலூயா. மாரநாதா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஆமென். ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா.
நாயகரே உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே துதிப்பே உம்மை துதிப்பே, மகிமை செலுத்தி துதிப்பே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கிருபைகள் என்னை பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னை பெருக செய்திரே ஸ்தோத்திரம், உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னில் வந்த போதும் நீர் காத்தீ, வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீ. சோதனை என்னில் வந்த போதும் நீ காத்தீ, வேதனை என்னில் வந்த போதும் கிருபை தந்தீ. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. கண்ணீர் என்னில் வந்த போதும் நீர் துடைத்தீ, உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். கண்ணீர் என்னில் வந்த போதும் நீ துடைத்தீ, உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. ஜீசஸ் புகழும் கனமும்
தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ராட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசித்தேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே.
பரிசுத்த பிதாவே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவ அப்பமாக நீர் போஷித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். வாரும் ஆண்டவரே, உம்மால் எழுதப்பட்ட வார்த்தைகள் உம்மால் மாத்திரமே எங்களுக்கு வியாக்கியானம், எங்களுக்கு அர்த்தத்தையும் ஆழத்தையும் கொடுக்க முடியும் என்பதில் தியானிக்கவிருக்கின்ற இந்த முக்கியமான கருத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதம் தந்தருளும். எங்கள் செவியை உமக்கு கொடுக்க, எங்கள் சிந்தை நோக்கம் எண்ணமெல்லாம் உமக்கு நாங்கள் கொடுத்து இவர்கள் மூலமாய் எங்களோடு நீர் இடைப்படும். உங்களுடைய நாமம் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே குறிப்பாக குடும்பத்தை குறித்து நான் சில காரியங்கள், அதாவது குடும்பத்தில் ஈரோட்டான நிலையை நிர்வகிப்பது எப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். Today I want to focus on the family, especially handling family crises at a time like this. One of the greatest impact of the pandemic COVID-19 has been on the family. இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, நம்முடைய இந்த COVID-19 என்கிற இந்த கிருமியின் விளைவு பல குடும்பங்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குடும்பத்திலே காணப்படுகிற இந்த நிலைமை, இந்த அவசரம், இந்த ஈரோட்டான நிலைமை எப்படி குடும்பங்கள் அதை மேற்கொள்ளலாம், அதை வகிக்கலாம் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். சத்திய வசனத்திலே கலாத்தியர் 6:2 நாம் இப்படி பார்க்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். Paul writes in Galatians 6:2, bear each other's burdens and so fulfill the law of Christ. And therefore, in the context of the family, we are called to bear each other's burden, to strengthen each other, to encourage each other, and to build the family unit as it is. இந்த நாட்களிலே பயங்கரமான தாக்குதல் நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டோம். இந்த வருஷத்திலேயே 266 தற்கொலைகள் நடந்தது என்று பார்க்கிறோம். அந்த தற்கொலையிலே பெரும்பாலும் ஆண்கள் தான் கூட இருக்கிறார்கள் என்று கூட நாம் வாசிக்கிறோம். We have read recently that during this period of COVID-19 there has been a report of 266 suicides, and of the suicides mostly were men who were leading families, men or young people who were struggling with conflicts of their own. And therefore, we are called to concentrate on building the family. இன்றைக்கு செய்தியிலே நான் வாசித்தேன், நம்முடைய அகம், நம்முடைய மனைவி, சேஃப் யோர் ஃபேமிலி, உன் குடும்பத்தை நீ காத்துக்கொள், நீ பலப்படுத்து. குடும்பம் ஒன்றாக பலமாக இருக்குமானால் நாம் கடந்து செல்கிற இந்த இந்த ஆபத்தான நாட்கள் நமக்கு மிகவும் உதவியாகும். Every crisis is an opportunity. அப்படி நம்ம பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இந்த மாதிரி அவசரம், இந்த மாதிரி ஆபத்து காலம் நமக்கு ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் என்று நாம் பார்க்க வேண்டும். You know, the strongest place of refuge and safety is the family. The family which sticks together in and through all forms of crisis. இந்த நாட்களே நான் முன்னமே உங்களுக்கு சொன்னது போல பயம், சுகாதார காரியங்கள், பொருளாதாரம், இப்படி போன்ற காரியங்கள் குடும்பங்கள் அநேக விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. The family has been besettled with fear, health scares, and also financial uncertainties. Yet, it is in the midst of these crises
there is also safety being found. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட பிரியமானவர்களே, குடும்பத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பை நாம் உருவாக்கலாம். ஆக இந்த சூழ்நிலையில் நமக்கு குடும்பம் ஒரு சமாதானம், ஒரு விதமான பாதுகாப்பு, ஒரு விதமான உறுதி நமக்கு கொடுக்க முடியும். என்ன வந்தாலும் சரி, குடும்பத்தில் ஒரு நபர் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, ஒரு அபாய சூழ்நிலையிலே இந்த நாட்டில் காணப்படுகிற இந்த கிருமி நாட்டிலும் கூட அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் மேல் சார்ந்து அந்த சப்போர்ட், அந்த ஊக்குவித்தல் அவர்களுக்கு கிடைக்க பெற முடியும். Whoever is in the family, whether it's the parents or the children or anyone in the family going through this crisis, they always have this assurance of the family to fall on, for them to be encouraged or motivated. So it is important to realize the importance, the pertinence of the family. குடும்பம் இந்த நாட்டிலே பிரியமானவர்களே மிகவும் முக்கியம் என்பதை குறித்து சில காரியங்கள் பார்க்க வேண்டும். சரிங்க, இந்த அவசர நாட்களிலே நாம் எப்படி இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து, குடும்பம் எப்படி இந்த சூழ்நிலைக்கு மேற்கொள்ள உதவி செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது, அடிக்கடி திறந்த மனதோடு ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ள வேண்டும். In order to safeguard the members in the family, both parents and children, and if there are others in the family, there must be constant and continuous effective communication with one another. Okay, and we all know that very often we are bombarded with all kinds of fear, and that fear can rattle or shake us and raises questions of insecurity. இப்படிப்பட்ட பயத்தின் மூலமாக பலர் நமக்கு குடும்பத்தில் பல கேள்விகள் பயமாய் எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இந்த கஷ்டமான சூழ்நிலை திறந்த வண்ணமாக ஒருவருக்கு ஒருவர் சரியான தொடர்பு இருக்க வேண்டும். அறிந்தவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், பிள்ளைகளுக்கு சரியான உண்மையான தகவல் அவர்கள் கொடுக்க வேண்டும். The parents or those who are in responsibility must communicate honest truth and information of the situation in the family. What actually is happening, we should not hide anything. இந்த காரியத்தை குறித்து எதுவும் நாம் ஒழிக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. உண்மையான அந்த சூழ்நிலையை குறித்து, அதனுடைய ஆபத்தை குறித்து, அதே சமயத்தில் எப்படி ஒருவேளை அரசாங்கம் இதை மேற்கொண்டு வருகிறார் என்பதை குறித்து பிள்ளைகளுக்கு, குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற பாஷை நம்பிக்கை கொடுக்கிற பாஷையாக இருக்க வேண்டும். இருக்கிற பயத்தை இன்னும் பயமுற்றாதபடிக்கு, இருக்கிற திகிலை இன்னும் அவர்கள் திகழ்ந்து கொண்டு அவர்கள் ஏக்கத்தோடு இராதபடிக்கு இந்த ஊக்குவிக்கிற பாஷை, கர்த்தர் காத்துக்கொள்வார், கர்த்தர் வழிநடத்துவார், கர்த்தர் நிச்சயமாய் இந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று ஸ்பீக் ஹோப்ஃபுல் லாங்குவேஜ், a language which will lift the members of the family out of their fear and panic. Already they are afraid, they are uncertain, questions and so on. And so we speak language of hope and security. Allow room for questions. ஒருவேளை பிள்ளைகள் அல்லது மற்றவர்கள் பல கேள்விகள் கேட்க இருப்பார்கள், இந்த சூழ்நிலை எப்படியா என்பது குறித்து. பாருங்க, அவர்கள் அநேக காரியங்கள் கேள்விப்படுவார்கள். ஆனால் உண்மையான சத்தியம் வெளிவருவதற்கு குடும்பம் தான் சரியான பிளாட்ஃபார்ம். ஸோ சில சமயத்தில் அவர்கள் கேட்கிற கேள்வி நமக்கு தெரியாது என்கிற சூழ்நிலையே தெரியாது என்று சொல்ல வேண்டும். அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை கண்டுபிடித்து பிறகு நீங்கள் அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். When you don't know the answers to some of the questions that members in the family raise, be honest and say, don't know. And then find out the truthful answer to those questions, and then
respond to them. அடுத்தது பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலே பலவிதமான உணர்ச்சியோடு மக்கள் காணப்படுவார்கள். அப்ப இந்த உணர்ச்சிகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். allow for different emotional responses in the family. பலருக்கு பல கேள்விகள் இருக்கலாம். பலர் இந்த சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் தனிமையாய் அதை குறித்து பேசாதபடி அவர்கள் தனித்து இருப்பார்கள். These are emotional responses. Some may have many questions. Some don't want to talk about it. They want to seclude or isolate themselves. They want to be alone. சிலர் கோபத்தோடு இருப்பார்கள். சிலர் கவலையாக இருப்பார்கள். சிலர் இந்த கேள்விப்படுகிற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் பயத்தின் மேல் பயம் இருக்கிற மாதிரி இருப்பார்கள். Members in the family will have emotional fear about the situation, or sad, or some may even be angry at the situation. These are emotional responses, and therefore we must allow members in the family to exercise or go through these responses, these emotional responses. கவலைப்பட வேண்டாம், எல்லாம் பார்த்துக்கொள்ள சொல்வது ஒன்று. ஆனால் உண்மையிலே இந்த வெளியேந்து வருகிற தாக்குதல் மூலமாக இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் குடும்பத்திலே வரும். அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு நாம் கோபப்படுற வேளையில் கோபப்படட்டும், துக்கமாய் கவலையாக இருக்கிற வேளையிலே கவலைப்படட்டும், தனிமையாக இருக்கிற வேளையில் தனிமையாக இருக்கட்டும். But in all these things, keep the family together, despite the different forms of emotional responses. அவர்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் அந்த உணர்ச்சிகளின் மத்தியிலே நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். Focus on connection as a family unit. குடும்பம் எப்பொழுதுமே ஒரு குடும்பம் என்பதை குறித்து, குடும்பத்தில் காணப்படும் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாய் இருக்கிறார்கள் என்று அந்த ஒற்றுமை, அந்த ஒருமை இருக்கும் வரை அந்த குடும்பத்திலே ஒரு விசேஷித்த வல்லமை இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. When you see the family as a single unit, as a unity, as a union, as a body, there is tremendous power in that sense of oneness. Okay? And use family language. Just now I told you to use emotional language or hopeful language. Now I am asking you to speak family language. குடும்ப பாஷை பேச வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஊக்குவிக்கும் பொழுது சொல்லுங்கள், இந்த காரியத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். Tell the family we are all together in this period of time. So when we do, we stay connected and strengthened in purpose. Don't just talk about the crisis all the time, but seek connection, seek ways in which we can connect as a family. Cry together and laugh together. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் இந்த ஆபத்து காலத்தில் நம்ம கவலையாக சோகமாக தான் இருக்கலாம் என்று. ஆனால் குடும்பம் ஒன்றாய் இந்த சூழ்நிலை இருக்க வேண்டுமானால் சில சமயத்தில் சிரித்து பேச வேண்டும், சில சமயத்தில் கொஞ்சம் கரிசனை உள்ளவராக இருக்க வேண்டும். So let there be a sense of, a type of masala in the relationships. அடுத்ததுங்க, இந்த கிரைசிஸ், இந்த ஆபத்து, இந்த அவசரங்களை மேற்கொள்ள வேண்டுமானால், அதை நாம் கை கொள்ள வேண்டுமானால், அதை நாம் புறக்கணிக்க வேண்டுமானால், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அங்கத்தினுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி கடந்த நாட்களிலே உண்மையாய் இருந்தார், இருந்து கொண்டே இருப்பார் என்பதை குறித்து அவருடைய ஞாபகத்துக்கு நாம் கொண்டு வர முடியும். We need to remind ourselves as a family God's faithfulness in the past, how God has led you in other forms of crisis and even happy times. Share testimonies together. ஒருவருக்கொருவர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அந்த பெரிய காரியங்கள் எப்படி பழைய நாட்களிலே மற்ற கஷ்ட காலம், மற்ற சூழ்நிலையிலே
அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பது குறித்து ஒருவருக்கு ஒருவர் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதத்திலே காணப்படுகிற சில உதாரணங்களை எடுத்து எப்படி தேவன் இக்கட்டான சூழ்நிலையிலே அவருடைய பிள்ளைகளை அவர் தாங்கி ஆதரித்து வந்தார் என்பதை குறித்து ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்ளுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். And in this sharing, learn how to lean on God. இவ்விதமாய் தேவன் கடந்த நாட்களிலே எப்படி வழிநடத்தினார் என்பதை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அவர் மேல் சார்ந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளுங்கள். Invite God to fill your homes with His presence. தேவன் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய இல்லங்களிலே, குடும்பங்களிலே நிறைவாய் தங்கும்படி அவரை எப்பொழுதும் அழைத்து கொண்டே அப்படி என்றால் அவரை துதித்து கொண்டே நாம் இருக்க வேண்டியது அவசியம். There is an important area where we need to manage our own emotions and self-care in family or in a healthy way. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ குறிப்பாக ஒரு தாய் தகப்பன் அல்லது புருஷன் மனைவி அவர்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும்படி அவர்கள் பல தியாகங்கள் செய்ய இருக்கக்கூடும். அவர்கள் சில நேரத்தில் இடங்கள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், நேரத்தை விட்டு கொடுக்க அவசியமாக இருக்கக்கூடும். ஆனால் அப்படி செய்வதிலே அந்த தியாகத்தின் மத்தியிலே பிரியமானவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சொந்த சுகாதாரத்தை, உங்களுடைய சொந்த நிலைமையை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். In order to overcome conflicts in the family, the parents especially, or someone in responsibility or an elder person goes far enough to make sacrifices to keep the family going, to keep the family united, and therefore in so doing, sacrificing your time and others, you might even lose your health. Now what I'm saying is, when you're handling these conflicts, be careful of your own health. ஆக டேக் கேர் ஆஃப் யர் மேரேஜ். ஒரு புருஷன் மனைவி விதமாக ஒரு தாயும் தகப்பனாக அவர்கள் குடும்பத்துக்கு ஊழியம் செய்யும் போது அவங்களுடைய சொந்த உறவை புருஷன் மனைவி என்பதை குறித்து மறந்து விடாத அதையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், பெற்றோர்களுக்கு 2 விதமான பொறுப்புகள் ஒரு குடும்பத்தில் காணப்படுகிறது. முதலில் இந்த புருஷன் மனைவி உறவு முக்கியம். The first relationship which is very important is the husband-wife relationship, and then the parent-children's relationship. In these two forms of relationship, it's important to keep a balance in order to overcome the conflict in the family influenced by outside factors. இந்த 2 உறவுகளும் பிரியமானவர்களே, வெளியேந்து வருகிற இந்த தாக்குதல் குடும்பத்தை பாதிக்காதபடிக்கு புருஷன் மனைவி உறவையும் காத்துக்கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உறவும் பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். ஃபோக்கஸ் ஆன் அ காமன் பர்பஸ், பொதுவான நோக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டும். When we decide, we need to decide together. Of course, sometimes it's important that only parents will decide. But here is a crisis which needs the attention of the whole family. பெரும்பாலும் பிரியமானவர்களை குடும்பத்தில் ஒரு தகப்பன் ஒரு தாய் 2 பேரும் சேர்ந்துதான் குடும்பத்தின் சார்பாக அவர்கள் தீர்மானங்களை எடுப்பார்கள். ஆனால் இப்போ குடும்பத்தில் இப்படிப்பட்ட தாக்குதல், இந்த பயம், இந்த சந்தேகம், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே குடும்பமாக சேர்ந்து அந்த கிரைசிஸ், அந்த அவசரத்தை, அந்த ஆபத்தை மேற்கொள்ள ஒன்றாக சேர்ந்து இணைந்து தீர்மானம் எடுங்கள். Let the decision process make everyone in the family equally important and responsible. Decide together on the course of actions in handling the conflict in the family. அப்போ ஒன்றாய் சேர்ந்து நாம் தீர்மானிக்கும் போது அந்த பிரச்சனையோ அந்த தாக்குதலோ இப்படிப்பட்ட காரியத்தை வெவ்வேறு விதத்தில் பார்க்காதபடி ஒன்றாய் அதை மேற்கொள்ள
நமக்கு உதவி செய்யும். சில சமயத்தில் பிள்ளைகள் சில கருத்துக்களை சொல்லுவார்கள். அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை குறித்து சிந்திக்க வேண்டும். குடும்பத்தில் மதிப்புகளை உருவாக்க வேண்டும். எஸ்டாப்ளிஷ் ஃபேமிலி வேல்யூஸ், and this is important. Now you need to relate to the family that everyone in the family is important, equally important. குடும்பத்தில் காணப்படுகிற பெற்றோர் பிள்ளைகள் எல்லோரும் சமமாய் முக்கியமானவர்கள் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வாய்ப்புகள் வரும்பொழுது அவர்களை தடுக்கக்கூடாது. When opportunities come, we should not obstruct them for creative ways of thinking and taking advantage of the situation to overcome the situation. ஒருவேளை பிள்ளைகள் நல்ல கருத்துக்களை சொல்லுவார்கள், அதை தள்ளிவிடாதபடி நீ சின்ன பையன் சின்ன பாப்பா என்று தள்ளிவிடக்கூடாது. ஒன்றாக சேர்ந்து நாம் அதை செய்ய வேண்டும். Finally, let me include a point on staying connected to true community. உண்மையான சமூகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். We need to realize that the family alone is not going through the crisis, but there are family units outside our own family who are going through the same struggles and conflicts. நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற இந்த பிரச்சனைகள் மற்ற குடும்பங்களும் கூட அவர்களும் அதை அனுபவித்து வருகிறார்கள். ஏன்னா இந்த தாக்குதல் எல்லாருக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் ஒரே சமயத்தில் அது தாக்குகிறது. அப்படியானால் we need to share resources, share ideas. நம்ம ஒருவருக்கு ஒருவர், இப்போ நம்ம வெளியே போக முடியாது, சரிதான். வீட்டில் போய் அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்கன்னு போக முடியல. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அடிக்கடி உங்களெல்லாம் சந்திப்பேன். இப்போ சந்திக்க முடியாத ஒரு நிலைமையில், அதனால தான் என்னிடத்தில் காணப்படுகிற கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு, தொலைபேசி ஃபார் எக்ஸாம்பிள் அல்லது ஜூம் மீட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள், இவ்விதமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இயந்திரங்கள், இந்த கருவிகள், இந்த டிஜிட்டல் அப்ரோச்சஸ், அதை யூஸ் பண்ணி நான் அடிக்கடி டெலிஃபோனில் கால் பண்ணி விசாரிப்பேன். ஏன்னாக்கா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், இது ஒரு வாய்ப்பாக நாம் எண்ணிக்கொண்டு ஏற்றுக்கொண்டு காணப்படுகிற வாய்ப்பிலே ஒருவருக்கொருவர் குடும்பத்தின் வெளியே அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள், அவர்கள் எப்படி அதை மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்து நாம் அறியும் பொழுது அவருடைய அந்த பேட்டர்ன், அவருடைய அந்த அடிப்படைகளை நம்முடைய குடும்பத்தில் கூட நாம் வைத்து நம்முடைய அதே சூழ்நிலை மேற்கொள்ளலாம். சரிதானே? When we share resources, when we use facilities like phone or the Zoom or the Google and the Skype and all these are available digital facilities for us to communicate with the society, with the community outside. And then when we indulge how they are keeping, how they are coping, how they are managing, we can import some of the resources and use it in our family to handle the crisis that is within our family. Am I right? Yes, I am right. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம இந்த சூழ்நிலையை குறித்து பயப்படாதபடி நம்முடைய சரீரத்தில் நாம் பிரிந்திருக்க இருந்தாலும் கூட இந்த நாட்களில் ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கிற இந்த கருவிகளை நாம் பயன்படுத்தி நம்ம சமூகத்தோடு தொடர்பு கொண்டு ஒருவருடைய குடும்பங்கள் கட்டலாம். இப்போ 2 விதத்தில் பார்க்கலாம். என்னுடைய குடும்பத்தை நான் இந்த அவசர நாட்களிலே கட்டலாம், அதே சமயத்தில் நான் வெளியே இருக்கிற மற்ற குடும்பத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த கருவிகளை வைத்து அந்த குடும்பத்தை கூட நாம் கட்டலாம். இப்படி ஒருவருடைய குடும்பத்தை நாம் கட்டும் பொழுது வசனம் சொல்லுவது போல ஒருவருடைய பாரத்தை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்படி செய்வதனால் வசனம் சொல்லுவது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று வசனம் சொல்லுவதை போல. So friends, as a family,
we are not alone. ஒரு குடும்பமாக இருந்து இந்த காரியங்களை கவனிக்கும் பொழுது நாம் ஒருபோதும் தனிமையாய் இல்லை. குடும்பத்தில் எப்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்கிறோமோ அதே போல தான் வீட்டில் இருந்து கொண்டே நாம் பிற குடும்பங்களோடு நாம் தொடர்பு கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பாரங்களை நாம் சுமந்து நம்முடைய குடும்பத்தின் மாத்திரமல்ல நம்முடைய சபையிலே காணப்படுகிற அனைத்தும் குடும்பங்களை நாம் சேர்ந்து ஒரு குடும்பமாய் கட்டுவோம். ஹல்லேலூயா. ஆனபடினாலே இந்த அவசரம், இந்த ஆபத்து நாட்கள், இந்த பயமுள்ள நாட்கள் நாம் ஒரு பயங்கரமான பயம் என்று பார்க்காதபடி அது நல்ல ஒரு வாய்ப்பு என்று நாம் எண்ணி பயன்படுத்தலாமே. Let us not look at the crisis. Of course, there is fear. There is all these shakable and doubts and some of you have been asking about Christmas service. We are still working on it. You don't know how the Lord is going to open the way. கிறிஸ்மஸ் ஆராதனை குறித்து கூட சிலர் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. எப்படி போகணும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவருடைய வழிகள் உறுதியான வழிகள் என்பதை குறித்து ஆனப்படினாலே இந்த காரியம் ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து ஒரு நன்மை கொண்டு வருவார் என்பதை குறித்து நாம் என்ன செய்வோம்? குடும்பத்தை ஒருவருக்கு ஒருவர் சுமந்து ஆதரிக்கிறவராய், ஆறுதல் கூறுகிறவராய், ஊக்குவிக்கிறவராய், உற்சாகப்படுத்துகிறார். எப்படி நம்முடைய ஒரு குடும்பத்தில் நாம் செய்வதை போல அதே போல பெரிய குடும்பமாக நம்முடைய சபையிலே ஒருவருக்கு ஒருவர் அதே போல கட்டுகிறவர்களாய், பலப்படுத்துகிறவர்களாய் நாம் செய்வோமானால் காணப்படுகிற இந்த பயங்கள் தன்னாலேயே ஒதுங்கி விடும். We are able to sideline the fears and the questions that we have. And what matters most is, as Joshua said in Joshua 24:15, as for me and my family, we will serve the Lord. As for me and my family, we will go through this crisis together. Hallelujah. யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நானும் என் வீட்டாரும் மூவென்றால் கர்த்தரையை சேவிப்போம், கர்த்தரையை பின்பற்றுவோம். இதோ ஒரே குடும்பமாக இந்த இக்கட்டான சூழ்நிலை ஒன்றாக சேர்ந்து குடும்பங்களாக நாம் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை விதமாக உங்களுக்கு உதவி செய்து உங்கள் குடும்பத்தை, நம் சபையில் காணப்படுகிற எல்லா குடும்பங்களை ஒன்றாக கட்டி எழுப்பும்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் சுமந்து செல்கிற வேளையில் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. As the word says, let us look into our family in these times of crisis and stick together, strengthen one another, encourage one another, and give room for effective communication. Listen to one another, cry and laugh together. நான் உங்களுக்கு சொன்னபடி குடும்பமாக நாம் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. ஆருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே குடும்பத்தை குறித்து நாங்கள் யோசித்தோம், தியானித்தோம் ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ 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 குடும்பங்கள் அங்கே ஆண்டவரே பாதிக்கப்பட்டு கஷ்டத்திலே, வறுமையிலே, சோதனையிலே, பயத்திலே, தயக்கத்திலே, ஒருவேளை அந்த குடும்பங்களிலே சிலர் தற்கொலை செய்வதிலும் இப்படிப்பட்ட தாக்குதலை ஒருவேளை எங்கள் குடும்பம், எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் கடந்து செல்ல இருக்கக்கூடும் ராஜா. இந்த தாக்குதலிலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து அப்பா எங்கள் குடும்பத்தை உறுதியாய் நீர் கட்டி பிடித்துக் கொள்ளும் ராஜா. ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்திலே சார்ந்து இருக்கிறதை போல குடும்பமாக உன்மேல் நாங்கள் சார்ந்திருக்கும்படி உதவி செய்துள்ளோம் ராஜா. உன்னுடைய வாக்குகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உன்னை நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த வாக்கை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் ராஜா. You have promised us, our Father, that you will never leave us, that you will never forsake us. We hold on to that promise as a family.
and move on as a family during these hard times, these difficult times. And we want to give you the glory because so far you have been Ebenezer, who has been with us and continue to go with us as Jehovah Shammah. Hallelujah. இதுவரைக்கும் காத்த தேவன் எபினேசர். ஆண்டவரே, கூடவே வருகிற யெகோவா ஷம்மாவாக நாங்கள் இந்த அவசர நாட்களை கடந்து சென்று நிச்சயமாய் ஒரு முடிவை நீர் கொடுப்பீர், ஒரு விடுதலையை கொடுப்பீர். அந்த நாள் வரைக்கும் உமக்கு நான் உண்மையோடு உத்தமத்தோடு இருக்கும்போது எங்கள் ஒவ்வொரு நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் சேஷித்த விதத்தில் இந்த அவசர நாட்களிலே, இந்த பயங்கர நாட்களிலே, இந்த இருள் போன்ற சூழ்நிலை கர்த்தர் அழைத்த ஒவ்வொரு குடும்பத்தை குடும்பமாக கெட்டியாய் பிடித்துக்கொண்டு வழிநடத்த காத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Amen. 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 சேர்ந்து பாடுவோம் ஆசீர்வாத பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி